வணக்கம் எனதருமை கண்மணிகளே, உங்களுடன் உரையாடல் பகுதியிலே கேள்வி பதில் நேரம் இது. அதாவது இந்த புத்தகங்கள் வெளியிட்ட பின்பு இந்த புத்தகத்தை பெறுவது குறித்த வினாக்கள் அதிகமாக வருது. பொதுவாக மற்ற வினாக்கள்லாம் வந்துட்டே இருந்தாலும் கூட பாடத்திட்டத்தை பற்றி, படிப்பதை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, பின்னூட்டம் அளிப்பதை பற்றி, தன்னூக்கம் பெறுவதை பற்றி என்று பல்வேறு பகுதிகளில் நாம் வெளியளித்து வந்தாலும் கூட இந்த புத்தகத்தை பெறுவது அப்படின்றது நிறைய பேரோட ஐயமா இருக்கு. அதுக்காக பல காணொலிகள் வெளியிட்டிருக்கேன். ஒரு பதிவை தெளிவாகவே இப்படித்தான் அந்த புத்தகத்தை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஐயா எனக்கு புக்கு வேணும், ஜிபேல அமௌண்ட் பே பண்ண முடியாதா அப்படிங்கிறாரு. முடியும். ஜிபே என்று ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜிபேல பண்ணலாம். இல்லை சார், நான் டைரெக்டாக பிரான்ச்சுக்கு வந்துடுறேன், புக்லைன் வந்து நான் நேரடியாக பே பண்ணிக்கலாமா? நான் தாராளமாக பே பண்ணிக்கலாம். ஜிபேவும் பண்ணலாம், கேஷும் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் சார்ந்தது தான். ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் புத்தகத்தை வாங்கி போடலாம். ஆன்லைன் ஆர்டர் போட்டீங்கன்னா என்ன சிறப்புனா, உங்களுக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் இருக்காது. வந்துட்டா ₹1 இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி கிரெடிட் ஸ்கோர் இருக்குது. அப்படி புத்தகம் மொத்தமாக வாங்குவாங்க. இப்போ ஒரு 1500 வாங்குனீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கிரெடிட்டாக வந்து சேரும். அப்போ சேர்ந்துட்டே வந்ததுன்னா திருப்பி ஏதாவது புத்தகம் வாங்கும்போது அந்த கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் இன்னொரு இடத்த பயன்படுத்திக்கலாம். நல்லபடியாக அது இருக்கும். அதுக்கான அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது வந்து அதனால தான் உங்களை ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்லைனில் வாங்கும்போது அந்த கிரெடிட் ஸ்கோர் கிடைக்காது. ஸோ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறதுக்கு மட்டும் தான் அந்த கிரெடிட் ஸ்கோர் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நல்லபடியாக படிங்க, புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜிபே பெற்று வாங்க முடியுமா? நிச்சயம் வாங்க முடியும். புத்தகத்தை பெறுவதோடு நன்றி வாசிப்பதோடு அதை நேசிக்கவும், நேசிப்பதோடு வெற்றி பெறவும் ஐயா வாழ்த்துகிறேன்.